சிஎஸ்கே டீமுக்கு கேப்டனா தோனி வந்தவொடனே எல்லாமே மாறிடும், புதுசா ஏதோ நடக்கும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் நம்பினாங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. கேப்டனை மாத்திரம் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஏன்னா கேப்டனை மாத்திரம் எதுவும் மாறாது, இன்டென்ட் மாத்திரம் தான் ஏதாவது மாறும்னு நினைச்சாங்க. கடைசியில் இவங்க இன்டென்ட் மாத்திர அதே மாதிரி 61 டாட் பால் அடிக்கிறாங்க. மறக்கன்று ஏண்டா மரம் நடுவோம் அப்துல் கலாம் சொன்னதுக்காக எவ்வளவு மரம் நடுவீங்க? மறக்கன்று ஐயா, நீங்க மரம் நட்டதெல்லாம் போதும். மறக்கன்று இந்த வீடியோல முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபேன்ஸும் இப்ப முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க தோத்தாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஜெயிச்சா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்க சிஎஸ்கே ஃபேனே கிடையாது, நாங்களாம் லாயல் ஃபேன்ஸ், எப்படி சப்போர்ட் பண்றோம் பாத்தீங்களா? ஏண்டா கேள்வி கேட்கறவங்களாம் சப்போர்ட் பண்றது இல்லைன்னு அர்த்தமா? நீங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்க அர்த்தமா? டேய், நாங்களும் சப்போர்ட் இருந்தா ஏன் கேள்வி கேட்கிறோம்? கேள்வி கேட்டதாண்டா எதாவது மாறும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தோனி வருவாரு, தோனி வந்தாரு, ஏன் கை தட்டலாம். தோத்துட்டாங்க, பரவாயில்ல, தோத்தா பரவாயில்ல, தோனி வராரு, நம்ம கை தட்டுவோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்களும் கேள்வி கேட்கிறோம்டா. கேள்வி கேட்டதாண்டா எதாவது மாறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க மத்தவங்க கிட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸை விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு என் ஃபேன் வருவான், ஒருத்தன் ஆர்சிபி ஃபேன், அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்? ஈசால கப் நம்ம ஓடுறா, நாங்க 5 கப் வச்சிருக்கோம், உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட நாங்க எங்க பிரான்சைஸை டிஃபெண்ட் தான் பண்ணுவோம். ஏன் பிரஸ் மீட்ல இதெல்லாம் சொல்றோம்? இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. பிரான்சைஸோட முக்கியமான பேஸே ஃபேன்ஸ் தான். நாங்க கேள்வி கேட்டா தான் மாறுவோம், நாங்களும் ஃபேன் தான், ஓகேவா? இவ்வளவு ஏன் ஹர்திக் பாண்டியாவை கழுவி ஊத்துனாங்க? வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே கை தட்டல, அதே மாதிரி ஃபேன் தான் நாங்களும். நீங்களாம் வந்து எம்எஸ் தோனி ஃபேன்ஸ், எம்எஸ் தோனிக்காக நாங்கள் இருக்கோம், சிஎஸ்கே பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட்டை பார்க்க வந்திருக்கோம். நல்ல கிரிக்கெட் ஆனால் நாங்களும் கை தட்டுவோம். அப்புறம் ஏன்னா எங்களை நாலேஜபிள் சென்னை கிரௌடுன்னு சொல்லிட்டீங்க? நாலேஜபிள் சென்னை கிரௌட்னா என்ன? நாலேஜ் இருக்குன்றதுனால தான் நல்லா வேணா கை தட்டுவோம், நல்லா வேணா கேள்வி கேட்போம். நீங்கள் பிளேயராக இருக்கலாம், அனலிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணா கேள்வி கேட்கலாம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நாலேஜபிள் சென்னை கிரௌடு தான். நீங்கள் நல்லா வேணா கை தட்டுவோம், நல்லா வேணா கேள்வி கேட்போம். தட் இஸ் மூவியா, தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் முக்கியமாக தலை வந்தா தள்ளி போய் தானே ஆகணும். தலையே தள்ளி தட்டா போறாரு. எம்மா என்னம்மா இது? இதெல்லாம் கூட போறோம்டா, டிஜே சாங் போடுறேன் என்னட்டு, திருப்பதி வந்தா திருப்போ, அவனை தலையை திருப்பிடுவேன், திருப்பதி வந்தா திருப்பா. மறக்கன்று இன்னொன்னு, சிவம் துபே அவர் முன்னாடியே வந்துட்டாரு, 6 அடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. மறக்கன்று எவ்வளவு நாளா வெயிட் பண்றது? நான் பாலையில போற வரைக்குமா? நம்ம வேற பிச்சிலே அவங்க வேற பிச்சிலே விளையாடாம இருந்து அவங்க வந்தாங்க, டம் அடிச்சாங்க, கிரவுண்ட் சுத்தி கட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்டா அவங்களாம நீங்க ஆடிக்கலாமே, நம்ம கேட்க முடியாது. ஏன்னா டீம் அந்த மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்காவது வாய்ப்பு கொடுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் இந்த வீடியோல. சரி, மேட்ச் பக்கம் வரும். எல்எஸ்சி vs சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க? இந்த சைடும் போலிங் வீக்கா இருக்கு, அந்த சைடும் போலிங் வீக்கா இருக்கு. ஆனா அவங்க பேட்டிங்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிக்கலஸ் புரன் ஒருத்தர் ஆடுறாரு, கிரவுண்ட் சுத்தி காட்டுறாரு. அது இல்லாம பண்ட் வேற ஓப்பனிங் இறங்குறாரு, அதுவும் ஏடியன் மக்ரம் கூட. செம்ம மேட்சா இருக்க போது. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு டீம், போலிங் ரொம்ப வீக்கா இருக்க ஒரு டீம். எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னதான் அவங்க போலிங் வீக்கா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல 200 ரன் அடிப்பாங்க போல. அவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்டார்டடா இருக்காங்க. இவங்க ஹிட்டர்ஸை மாத்தினாதான் வேலைக்காகும். சிவம் தூபே மட்டும் 6 அடிப்பார் எதிர்பார்க்கிறோம். சிவம் தூபே 6 அடிக்க மாட்டேன், கடைசி ஓவரில் மட்டும் தான் அடிப்பேன் எதிர்பார்த்தேன். என்ன நியாயம்? மேட்ச் பார்த்து உங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்காம ஜாலியா எல்லாரும் வந்து கிரிக் பஸ்ல ஸ்கோர் பார்த்துட்டு மேட்சை முடிச்சிருக்கேன்.